ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லெசன் தான். யூனிட் 2 சமச்சீர் கல்வி. ப்ரோஸ் லெசன் எ நைஸ் கப் ஆஃப் டீ ரிட்டன் பை ஜார்ஜ் ஆர்வெல். நெக்ஸ்ட்டு அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். எரிக் ஆர்த்தர் பிளேர் 25 ஜூன் 1903, 21 January 1950, better known by his pen name George Orwell. எரிக் ஆர்த்தர் பிளேர் தான் அவரோட ஒரிஜினல் நேமு. அவரோட பென் நேம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல். வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், எஸ்ஏயிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். அவர் நாவல்ஸ் எல்லாம் எழுதுவார், புதினங்கள் எழுதுவார். எஸ்ஏஸ் எழுதுவார். அண்டு ஜேர்னலிஸ்ட், அதாவது ஜேர்னலிஸ்ட்னால் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காரு. அண்டு கிரிட்டிக், விமர்சகராக இருந்திருக்காரு. ஹூஸ் ஒர்க் இஸ் மார்க்டு பை எ கிளியர் ப்ரோஸ். அவரோட ஒர்க்கில் எல்லாமே வந்து எழுத்துக்கள் அந்த ப்ரோஸுக்குரிய இலக்கணத்தோடு கரெக்டாக எழுதியிருப்பார். அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இனிக்விட்டி, அதாவது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை பற்றி அவரோட புக்ஸில் எல்லாம் எழுதியிருப்பார். அப்போசிஷன் டு டோட்டாலிட்டேரியனிசம் அண்ட் கேண்டிட் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம். சர்வாதிகாரத்தை எதிர்த்து வந்து அவருடைய ரைட்டிங்ஸில் சர்வாதிகாரத்தை எதிர்த்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருனா சமுதாய ஈக்குவாலிட்டிக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரு டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் அமையணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆர்வெல் ரோட் லிட்டரரி கிரிட்டிசிசம், போய்ட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் பாலிமிக்கல் ஜேர்னலிசம். அவர் வந்து நிறைய திறனாய்வு சம்மந்தமானது நிறைய எழுதுவார். போய்ட்ரி, ஃபிக்ஷன், கற்பனையான விஷயங்கள் நிறைய எழுதுவார். அண்ட் பாலிமிக்கல் ஜேர்னலிசம்னா தர்க்க ரீதியான, அதாவது சர்ச்சைக்குரிய விஷயங்களை வந்து அவருடைய ஜேர்னலிசத்தில் அவர் எழுதியிருப்பார். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் த அலிகாரிக்கல் நாவல். அது ரொம்ப ஃபேமஸான நாவல். அனிமல் ஃபார்ம் 1945 எழுதியிருக்காரு. டயஸ்டோபியன் நாவல் வந்து 1984, 1949 எழுதியிருக்கு. இது ரெண்டும் ரொம்ப ஃபேமஸான நாவல். In 2008, The Times ranked him second on the list of the 50 greatest British writers since 1945. அதாவது 50 greatest writersல, பிரிட்டிஷ் ரைட்டர்ஸில் இவரும் ஒருத்தராக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அவரை ரேங்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறவர் தான் ஜார்ஜ் ஆர்வெல். அவரோட புனைப்பெயரில் தான் வந்து ஜார்ஜ் ஆர்வெல்னு அவர் எழுதுகிறாரு. அவரோட உண்மையான பெயர் வந்து பார்த்திங்கன்னா எரிக் ஆர்த்தர் பிளேர். If you look up tea in the first cookery book that comes to your hand, you will probably find that it is unmentioned, or at most you will find a few lines of sketchy instructions which will give no ruling on several of the most important points. அதாவது குக்கரி புக்ஸ் இருக்கும் இல்லையா, சமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்தோன்னா டீயை பற்றி எந்த இதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. டீ எப்படி போடுறதுன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் லைன்ஸ் இருந்தால் கூட ஒரு ஸ்கெட்சி, ஒரு மேலோட்டமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் அந்த புக்கில் இருக்கும். விச் கிவ் நோ ரூலிங், அதாவது சாராம்சம், டீனா எப்படி போடணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அதில் போட்டிருக்க மாட்டாங்க. விச் கிவ் நோ ரூலிங் அண்ட் செவரல் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்காது. திஸ் இஸ் கியூரியஸ்ன்றது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா குக்கரியோட ரிலேட்டட் தான், டீ பற்றி நிறைய இல்லையே. நாட் ஓன்லி பிகாஸ் டீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டேஜ் ஆஃப் சிவிலைசேஷன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளோட அந்த நாகரிகத்தை வெளிப்படுத்துறதாவே அந்த டீ இருந்திருக்கு. இன் திஸ் கண்ட்ரின்னா இங்கே இங்கிலாண்டை தான் சொல்கிறார் ஆத்தர். அஸ் வெல் அஸ் இன் அயர்னா அயர்லாண்டு, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த நாட்டோட கலாச்சாரத்தை சொல்கிறதே எதுவாக இருந்திருக்குன்னா டீயாக இருந்திருக்கு. பட் பிகாஸ் த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் இட் இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட். அந்த நல்ல டீயை எப்படி உருவாக்குறதுன்றதுல தான் நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வரணும். ஏன்னா ஆளுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த டீ போடுற விஷயம் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். Then, when I looked through my own recipe for the perfect cup of tea, I found no fewer than 11 outstanding points. ஸோ நான் வந்து டீ போடுறதுக்காக, அதாவது ஆத்தர் சொல்கிறேன், நான் வந்து டீ ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பார்த்தேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. நோ ஃபியூவர் தேன், அதாவது 11 பாயிண்ட்ஸ் கம்மி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் பெர்ஹாப்ஸ் 2 ஆஃப் தம் there would be pretty general agreement. ரெண்டுன்னு பார்த்தோன்னா காமன், எல்லாருமே வந்து சொல்கிறது தான். பட் அட்லீஸ்ட் 4 others are acutely controversial. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முழுவதுமாகவே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். ஆர்கியூ பண்ணுற மாதிரி, இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படி பண்ணுன்ற கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். ஹியர் ஆர் மை ஓன் 11 ரூல்ஸ்.
எவ்ரி ஒன் ஆஃப் விச் ஐ ரிகார்ட் அஸ் கோல்டன். ஸோ ஆத்தர் சொல்கிறேன், நான் வந்து 11 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு டீ போடுறதுக்கு 11 ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டால் தான் அந்த டீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 11 பாயிண்ட்ஸுமே அவர் கோல்டன் பாயிண்ட்ஸுன்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ஷுட் யூஸ் இந்தியன் ஆர் சிலோனஸ் டீ. நீங்கள் டீ போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்தியன் டீ தூளை பயன்படுத்துங்க. சிலோன் இந்த ஸ்ரீலங்கன் டீ தூளை பயன்படுத்துங்க. சைனா டீ ஹேஸ் virtues which are not to be despised nowadays. சைனா டீஸ்க்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குது, அதை வெறுக்கிற மாதிரி இல்லை. டிஸ்பைஸ்டுனா ஹேட்டட் கிடையாது, அதை வெறுக்க முடியாது. இட் இஸ் எக்கனாமிக்கல்னால் விலை கம்மியாக இருக்கும். அதாவது வசதி வாய்ப்பு குறைந்தவங்க வந்து சைனா டீயை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். பால் இல்லாமல் அந்த சைனா டீயை குடிக்கலாம். ஸோ எக்கனாமிக்கல் தான், விலை கம்மி, அதனால் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் தெர் இஸ் நாட் மச் ஸ்டிமுலேஷன் இன் இட். ஸ்டிமுலேஷன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட். டீ எதுக்காக குடிப்போம்? ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சிக்காக தான் குடிப்போம். அந்த ஸ்டிமுலேஷனை இந்த சைனா டீயில் இருக்காதுன்னு சொல்கிறாரு. ஒரு தூண்டுதலே இருக்காது. ஒன் டஸ் நாட் ஃபீல் வைசர். அதை குடித்தா ஒன்றும் யாரும் அறிவாளி ஆக மாட்டாங்க, ஸ்ட்ராங் ஆக மாட்டாங்க. அண்ட் மோர் ஆப்டமிஸ்டிக்னால் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோட ஹோப்ஃபுல்லாகவும் இருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் ட்ரிங்கிங் இட், அது குடித்ததுனால அறிவாளியாவோ ஒரு வீரமாகவோ ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமாகவோ இருக்க போகிறதில்ல. எனி ஒன் ஹூ ஹாஸ் யூஸ்ட் தட் கம்ஃபர்டிங் ஃப்ரைஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ இன்வேரியபிளி மீன்ஸ் இந்தியன் டீ. ஒரு நல்ல டீ சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்தியன் டீயை நீங்கள் சூஸ். டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். நீங்கள் டீ போடுறதுனா சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு வச்சுப்பாங்க. அப்பப்போ தேவைக்கு அதையே திரும்ப ஹீட் பண்ணி வடிகட்டி குடிப்பாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. தட் இஸ் இன் அ டீ பாட். டீ பாட்னா என்னென்னா எ பிக் பாட் யூஸ்ட் ஃபார் பாயிலிங். அந்த டீ பாட்டுன்னே இருக்குது, அதில் நீங்கள் போடணும். டீ அவுட் ஆஃப் ஏர்ன் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். சில பேரில் பெரிய பாத்திரத்தில் வச்சு நிறைய போட்டு வச்சுட்டு அப்பப்போ கொதிக்க வச்சு குடிக்கிறாங்களோ அது வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்காது. வைல் ஆர்மி டீ மேட் இன் அ கால்ட்ரன், பெரிய அண்டா மாதிரி பாத்திரத்தில் வச்சுட்டு ஆர்மி டீயில் நிறைய பேருக்கு போடுறாங்களே போட்டு வச்சுருவாங்க. டேஸ்ட் ஆஃப் க்ரீஸ், அதை பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு அதை கொதிக்க வச்சு குடிக்கிறப்ப அதோட க்ரீஸோட டேஸ்ட் வரும். ஒயிட் வாஷ் பண்ணோன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வருமா பெரிய பாத்திரத்தில் போட்டால். அதனால் டீ பாட்டில் போடுங்கன்றார். த டீ பாட் should be made of china or earthenware. நீங்கள் டீ பாட் போடுறீங்கன்னா அந்த பீங்கானில் இல்லாட்டி மண்பானையில் போட்டால் அந்த டீ நல்லாயிருக்கும். அந்த டீ பாட் வந்து எதில் இருக்கணும்னா அதாவது பீங்கானில் இல்லாட்டி மண்பானையில் இருந்தால் நல்லாயிருக்குன்றாரு. சில்வர் பிரிட்டானியா வேர் டீ பாட்ஸ் ப்ரொடியூஸ் இன்ஃபீரியர் டீ. அதாவது சில்வர் பிரிட்டானியா வேர் இந்த உலகங்கள்ல எல்லாம் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா அது வந்து எப்படி இருக்காதுன்னா இன்ஃபீரியராக இருக்கும், நல்லா இருக்காது அந்த டீ. அண்ட் எனாமல் பார்ட்ஸ் ஆர் ஒர்ஸ். எனாமல் பூசப்பட்ட அந்த டீ பாட்டிலெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். தோ க்யூரியஸ்லி எனஃப் எ பியூட்டர் டீ பாட், அதாவது காரியத்தினால ஆனால் அந்த டீ பாட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு பரவாயில்லாமல் இருக்கும். இட்ஸ் நாட் ஸோ பேட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னார்? இந்தியன் சிலோனிஸ் டீ சூஸ் பண்ண சொன்னார். நெக்ஸ்ட்டு அந்த டீ பாட்டை யூஸ் பண்ணோம். தேர்ட் பாயிண்ட்டு, த பாட் ஷுட் பி வார்ம்டு பிஃபோர் ஹேண்ட். அந்த டீ பாட்டை வந்து நீங்கள் நல்லா சூடு பண்ணணும். திஸ் இஸ் பெட்டர் டன் பை பிளேசிங் இட் ஆன் த ஹாப் தேன் த யூஷுவல் மெத்தட் ஆஃப் ஸ்பில்லிங் இட் வித் ஹாட் வாட்டர். சும்மா சுடு தண்ணி போட்டு மட்டும் கழுவிடக்கூடாது, அடுப்பில் வச்சு அதை நான் டேரெக்டாக ஹீட் பண்ணணும். அதான் தேர்ட் பாயிண்ட். தென் ஃபோர்த் ஒன், த டீ ஷுட் பி ஸ்ட்ராங். டீ வந்து எப்பயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் அ பாட் ஹோல்டிங் எ குவார்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு டீ போடுறீங்கன்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் இட் நியர்லி டு த பிரிம்னா விளிம்பு, அது விளிம்பு வரைக்கும் தண்ணியை ஊற்றிட்டு 6 கீப்டு டீஸ்பூன் பார்த்துருப்போம்ல, அந்த டீஸ்பூனில் நல்ல 6 டீஸ்பூன் ஃபுல்லாகவே போடணும். அந்த 1 லிட்டர் அந்த தண்ணிக்கு 6 ஸ்பூன் டீஸ்பூன் வந்து டீ தூள் போடணும். அது கரெக்டாக இருக்கும். இன் அ டைம் ஆஃப் ரேஷனிங் திஸ் இஸ் நாட் அன் ஐடியா தட் கேன் பி ரியலைஸ்ட் ஆன் எவ்ரி டே ஆஃப் த வீக். ரேஷனிங்னா இந்த வார் டயத்துல எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க, நிறைய கொடுக்க மாட்டாங்க. ரெஸ்ட்ரிக்டிங் த கன்சம்ஷன் ஆஃப் அ ஸ்கேர்ஸ் கமாடிட்டி டியூரிங் வார் டயத்தில் வந்து எல்லாருக்குமே ரேஷன்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம காசு இருக்குன்னு எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அளவில் வச்சுட்டு நம்ம நிறைய டீ தூள் போட்டோன்னா பத்தாது. பட் ஐ மெயின்டைன் தட் 1 ஸ்ட்ராங் கப் ஆஃப் டீ இஸ் பெட்டர் தேன் 20 வீக் ஒன்ஸ். அதாவது நீங்கள் போடுற ஒரு டீயே உருப்படியாக போட்டு குடிச்சிக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டீ தூள் கம்மியாக போட்டு செய்வாங்க, அது 20 கப்பு குடிக்கிறத விட ஒரு ஸ்ட்ராங்காக 1 கப் டீ குடித்தாலே போதும். All true tea lovers not only like the tea strong but like it a little stronger with each other that passes. அதாவது நாளாக அவங்க டீ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும்.
A fact which is recognized in the extra ration issued to old age pensioner. இந்த எக்ஸ்ட்ரா ரேஷன் கொடுக்குறாங்க, அளவு ரேஷனில் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஓல்டேஜுக்கு. ஏன்னா அவங்க டீ வருஷம் ஆக ஆக அவங்க டீயோட இதை வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ டீ தூள் அதிகமாக தேவை. அதனால தான் வயசானவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரேஷன் அதிகமாக கொடுக்குறாங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு. Fifthly, the tea should be put straight into the pot. அந்த டீ பாட்டில் ஸ்ட்ரைட்டாக அந்த டீ தூள் போடணும். நோ ஸ்ட்ரெயினர். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்லின் பேக்ஸில் எல்லாம் டீ தூள் போட்டு அந்த மில்கில் இல்லாட்டி சுடு தண்ணியில் டிப் பண்ணி எடுப்பாங்களா, அது மாதிரி செய்யக்கூடாது. ஆர் அதர் டிவைசஸ் டு இம்ப்ரிசன் த டீயை வந்து சிறைப்படுத்திடக்கூடாது. டைரெக்டாக அந்த டீ தூள் வந்து நீங்கள் தண்ணியிலே போட்டுருங்க. இன் சம் கண்ட்ரீஸ் டீ பாட்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் லிட்டில் டேங்லிங். அதாவது டேங்லிங்னா என்னென்னா ஹேங்கிங் ஃப்ரீலி சஸ்பெண்டட். அதாவது அந்த டீபாட்டில் ஊற்றுறோம் இல்லையா, அந்த முனையில் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா அந்த ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கும். அண்டர் த ஸ்பவுட் டு கேட்ச் த ஸ்ட்ரே லீவ்ஸ். அந்த இலையெல்லாம் சுத்தமாக வடிகட்டினுன்றதுக்காகவே அந்த ஊற்றுறப்ப அந்த கொஞ்ச நஞ்ச இலை கூட வந்துடக்கூடாதுன்னு நல்லா ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க அந்த ஊற்றுற இடத்துலையே. ஏற்கனவே வடிகட்டிட்டு கூட திரும்ப ஒரு ஃபில்ட்ரு பண்ணுவாங்க. விச் இஸ் சப்போஸ் டு பி ஹார்ம்ஃபுல். அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக அவங்க நினச்சிக்கிறாங்க, ஆனால் அது ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஆக்சுவலி ஒன் கேன் ஸ்வாலோ டீ லீவ்ஸ் இன் கன்சிடரபிள் குவான்டிட்டிஸ் வித்தவுட் இல் எஃபெக்ட். நம்ம கொஞ்சம் டீ தூள் உள்ளே போனாலும் பரவாயில்ல, அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. இஃப் த டீ இஸ் நாட் லூஸ் இன் த பாட் இட் நெவர் இன்ஃப்யூசஸ் ப்ராப்பர்லி. அந்த சப்போஸ் அந்த டீ வந்து நம்ம உள்ளே போனாலும் எந்த பாதிப்பையும் நம்மளுக்கு. Actually, one can swallow tea leaves in considerable quantities without ill effect. And if the tea is not loose in the pot, it never infuses properly. அதாவது அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, டீ ரொம்ப வந்து வடிகட்டக்கூடாது. கொஞ்சம் நஞ்சா டீ தூள் வந்து உள்ளே போனாலும் பரவாயில்ல, அது தீங்காகாது. அந்த டீ கெட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா அது நல்லா ஸ்பேஷியஸாக கொதிக்கணும். இடம் இல்லாமல் கொதிச்சா அது வந்து அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய போட்டு மேலே டீ தூள் போட்டு கொதிக்க நிறைய விட முடியாத அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிடுவாங்க. அதனால் வந்து ப்ராப்பராக அது நல்ல டீ வந்து கொதித்து மேலே வந்தால் தான் அந்த டீ வந்து. சிக்ஸ்த்லி, ஒன் ஷுட் டேக் த டீ பாட் டு த கெட்டில் அண்ட் நாட் த அதர் வே அபவுட். The water should be actually boiling at the moment of impact, which means that one should keep it on the flame while one pours. அதாவது ஆறாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டீ பாட்டை கெட்டில் கிட்டே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறார். கெட்டில் டீ பாட் கிட்டே எடுத்துகிட்டு வராதிங்க. வாட்டர் ஷுட் பி அப்படியே தண்ணிக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கணும். கொதிக்கிற தண்ணியை தான் டீ பாட்டில் ஊற்றணும்னு சொல்கிறாரு. Some people add that one should use only water that has been freshly brought to the boil. Making the tea, one should stir it. அதனால ஸ்டர் பண்ணணும். ஆர் பெட்டர் கிவ் த பாட் a good shake. நல்லா ஷேக் பண்ணாதான் அது எல்லா இடத்துலையும் போகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா டீ போட்டால் மேலே மட்டும் டீ தூள் இருக்கும். அது நல்லா உள்ளே போனால் தான் அது வந்து டீ வந்து நல்ல டீ நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா அதை ஸ்டர் பண்ணி விட்டுறணும், நல்லா கலக்கணும். ஆஃப்டர்வர்ட்ஸ் அலோவிங் த லீவ்ஸ் டு செட்டில். அது அப்போ அந்த லீவ்ஸ் நல்லா கொதிச்சு இது பண்ணிட்டு அது அடியில் போகும். இல்லாட்டின்னா மேலேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல டீ கிடைக்காது. தென் 8th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் ஷுட் ட்ரிங்க் அவுட் ஆஃப் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் கப். அது பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் தான் டீ குடிக்கணும். தட் இஸ் அ சிலிண்ட்ரிக்கல் கப்பு, நாட் த ஃப்ளாட்டு. அதாவது சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிறது டக்குன்னு ஆறாது. ஆனால் இந்த நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக எடுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து ஷாலோ டைப்போ இல்லை ஃப்ளாட் டைப் எடுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து சூடு குறைஞ்சிரும். த பிரேக்ஃபாஸ்ட் கப் ஹோல்ஸ் மோர். பிரேக்ஃபாஸ்ட் கப்பில் நிறையாவும் ஊற்றலாம். அண்ட் வித் அதர் கைண்ட் ஆஃப் ஒன்ஸ் டீ இஸ் ஆல்வேஸ் ஹாஃப் கோல்ட் பிஃபோர் ஒன் ஹாஸ் வெல் ஸ்டார்டட் ஆன் இட். அது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சிலிண்ட்ரிக்கல் கப்பு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஃப்ளாட் கப்பு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இந்த சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற இதில் வந்து நிறைய பேர் குடிப்பாங்க. அப்படி குடிக்க போகிறப்ப நம்ம குடிக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன செஞ்சிடும்னா ஆறி போயிடும். அதனால் வந்து நீங்கள் சிலிண்டரிக்கல் கப்பை யூஸ் பண்ண சொல்கிறாரு. 9thly, ஒன் ஷுட் போர் த க்ரீம் ஆஃப் த மில்க். அதாவது ஆடை எடுத்துடணும் பிஃபோர் யூஸிங் இட் ஃபார் டீ. அந்த ஆடையோடு போட்டோன்னா அது க்ரீமியாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஏடோட போடுறது நிறைய பேருக்கு பிடிக்காது. மில்க் தட் இஸ் டூ க்ரீமி ஆல்வேஸ் கிவ்ஸ் அ சிக்லி டேஸ்ட். ரொம்ப அதாவது ஏடாக போட்டு கொதிக்க வச்சு டீ போட்டோன்னா அது ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும், நாக்கில் ஒட்டுற மாதிரி டேஸ்ட் இருக்கும். 10thly, ஒன் ஷுட் போர் டீ இன் டு த கப் ஃபஸ்ட்டு. கப்பில் ஃபஸ்ட்டு டீ ஊற்றிடணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆல். இதில் தான் நிறைய பேருக்கு ஒரு மாறுபட்ட எண்ணங்கள்லாம் தோணுது. ஏன்னா அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். இன்டீட் இன் எவ்ரி ஃபேமிலி இன் பிரிட்டன் தெர் ஆர் ப்ராபப்ளி 2 schools ஆஃப் தாட் ஆன் த சப்ஜெக்ட். பிரிட்டனில் 2 ஸ்கூலில் இருக்காங்க. இந்த 2 ஸ்கூலில் அதாவது வேறு வேறு ஐடியாஸ் இருக்குது.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த மில்க் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேன் பிரிங் ஃபார்வர்ட் சம் ஃபேர்லி ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட்ஸ். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மில்க்கு ஊற்றிடணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் டீ ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டிகாஷன் சொல்லுவாங்களே அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுன்றாங்க. பட் ஐ மெயின்டைன் தட் மை ஓன் ஆர்குமெண்ட் இஸ் அன்ஆன்சரபிள். இவரும் ஒரு ஐடியா சொல்கிறாரு, அந்த இது வந்து ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. திஸ் இஸ் தட் பை புட்டிங் த டீ இன் ஃபஸ்ட் அண்ட் ஸ்டரிங் அஸ் ஒன் போர்ஸ். இவர் என்ன சொல்கிறாருன்னா, தேயிலை தண்ணி தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும்னு சொல்கிறார். தேயிலை தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மில்க் ஊற்றுட்டுனா, இப்போ சப்போஸ் வந்து அந்த டீ தூள் நம்ம அந்த டீயை கொதிக்க வச்சோம் இல்லையா, அது கம்மியாக இருக்குது, டிகாஷன் கம்மியாக இருக்குன்னா நம்ம பாலை ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டிங்கன்னா டிகாஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அது குடித்தோன்னா நல்லாவே இருக்காது. அதனால தான் இவரோட இதையுமே அவர் சொல்கிறார். ஒரு சிலருக்கு இதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பை புட்டிங் த டீ இன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டாரிங் இட் ஆஸ் ஒன் போர். ஃபஸ்ட்டு டீ டிகாஷன் ஊற்றுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றுங்கன்றார். ஒன் கேன் எக்ஸாக்ட்லி ரெகுலேட் பண்ணிக்கலாம். அந்த டீ சப்போஸ் டீ இது வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பாலை கூட குறைச்சி ஊற்றிக்கலாம். த அமௌண்ட் ஆஃப் மில்க் வேரஸ் ஒன் இஸ் லயபிள் டு புட் இட் டூ மச் மில்க் இஃப் ஒன் டஸ் இட் த அதர் வே அரவுண்ட். இப்போ நீங்கள் டீ தூள் அந்த டிகாஷன் கம்மியாக இருக்குது, பால் நிறைய ஊற்றுறீங்கன்னா அந்த டீ வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு டிகாஷன் ஊற்றிட்டு பால் ஊற்றுறப்ப நம்ம தேவையான அளவு ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிகாஷன் ஊற்றினீங்கன்னா அந்த டீ நல்லா இருக்காது. லாஸ்ட்லி டீ அன்லெஸ் ஒன் இஸ் ட்ரிங்கிங் இட் இன் த ரஷ்யன் ஸ்டைல். ஆக்சுவலாக டீ குடிக்கிறது ரஷ்யன் ஸ்டைலில் தான் குடிக்கணுமா. ஷுட் பி ட்ரங்க் வித்தவுட் சுகர் இல்லாமல் தான் டீயே சாப்பிட்ணும். ஐ நோ வெரி வெல் தட் ஐ எம் இன் மைனாரிட்டி ஹியர். இவர் சுகர் இல்லாமல் சாப்பிட்ணுன்னு சொன்னால் ரொம்ப கம்மியான பேர் தான் இதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா பட் ஸ்டில் ஹவு கேன் யூ கால் யுவர் செல்ஃப் எ ட்ரூ ட்ரீ லவர் இஃப் யூ டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர் ஆஃப் யுவர் டீ பை புட்டிங் அ சுகர் இன் இட். அதாவது நீங்கள் போடுற அந்த சுகர் வந்து அந்த டீயோட டேஸ்ட்டே கெடுத்துரும். இட் வுட் பி ஈக்குவலி ரீசனபிள் டு புட் இன் பெப்பர் ஆர் சால்ட். நீங்கள் சக்கரை போடுறதுக்கு பதிலாக பெப்பர் போட்டோ இல்லை சால்ட்டு போட்டோ கூட சாப்பிட்லாம். எதுக்காக அதை ஸ்வீட்டன் பண்ணுறீங்க? அதோட டீயோட டேஸ்ட்டே போயிடும்ன்றாங்க. இஃப் யூ ஸ்வீட்டன் இட் யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் த ட்ரீ, யூ ஆர் மியர்லி டேஸ்டிங் த சுகரை தான் டேஸ்ட் பண்ணுறீங்க. யூ குட் மேக் அ சிமிலர் ட்ரிங்க் பை டிசால்விங் சுகர் இன் பிளைன் ஹாட் வாட்டர். அதுக்கு டீ குடிக்க வேணாமே, ஒரு தண்ணியில் சுகரை போட்டு கரைச்சி குடிச்சிடலான்றார். Some people would answer that they don't like tea in itself. Then they only drink it in order to be warmed or stimulated, and they need sugar to taste away. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, some people would answer that they don't like tea. டீ எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் அதை ஏன் குடிக்கிறோன்னா அது சூடாக ஏதாவது சாப்பிடணும், அதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம், ஒரு ஸ்டிமுலேஷன் ஒரு தூண்டுதலுக்காக தான் குடிக்கிறோம். அண்ட் they need sugar to take the taste away, அதனால தான் சுகர் போட்டு குடிக்கிறோம். To those misguided people, I would say, try drinking tea without sugar. அதாவது நாங்கள் வந்து டீயை டேஸ்ட் பண்ணி குடிக்கணுன்றதுக்காக நாங்கள் டீயை குடிக்கல, அது குடித்தா கொஞ்சம் ஒரு ஸ்டிமுலேட்டடாக இருக்கணுன்றதுக்காக குடிக்கிறோம், அதனால் நாங்கள் சர்க்கரை போட்டு குடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டீன்றது சுகர் இல்லாமல் குடிக்கிறதுக்கு பேர் தான் டீ. A fortnight and it is very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. ஒரு 14 நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, டீக்கு வந்து சர்க்கரை போடாமல் குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் வந்து அதை ஆட் பண்ணவே மாட்டீங்க. சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே போயிடும். These are not the only controversial points to arise in connection with tea drinking, but they are sufficient to show how subtilized the whole business has become. இது நிறைய சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நிறைய வந்து மற்றவங்க ஏற்றுக்காத அளவுக்கு அந்த கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து டீயை வந்து இப்போ எப்படி ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்க்கலாம். There is also the mysterious social etiquette surrounding the teapot. Why is it considered vulgar to drink out of your saucer, for instance? இது வந்து அந்த சோஷியல் எட்டிக்யூட், அதை ஒரு வெளியே எடுத்துகிட்டு போனால் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, நன்னடத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்போ டீ யாராவது கப்பில் கொடுத்துட்டு அது சாசர் கொடுத்தாங்கன்னா அந்த சாசரில் ஊற்றி குடித்தோன்னா அவங்க டீசென்ட் இல்லைன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டீ குடிக்கிறத வச்சுட்டு அவங்களோட நன்னடத்தையை கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் மச் மைட் பி ரிட்டன் அபவுட் த சப்சிடரி யூசஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். அந்த டீ லீவ்ஸை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். டீ லீவ்ஸை வந்து நிறைய ரோஸ் செடி அது மாதிரிக்கெல்லாம் போடுவாங்க, அதை வந்து நல்லா உரமாக பயன்படுத்துவாங்க. சஜஸ்ட் டெலிங் ஃபார்ச்சூன், அந்த டீ தூளை வச்சு குறி சொல்லுவாங்களாம். ப்ரெடிக்டிங் த அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி விசிட்டர்ஸ் வரதை ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே சொல்லுவாங்களாம். ஃபீடிங் ரேபிட்ஸ்க்கெல்லாம் டீ தூள் போடுவாங்களாம். ஹீலிங் பேர்ட்ஸ், இப்போ கால் பட்டுச்சுன்னா அதில் டீ தூள் வச்சு
இது பண்ணுவாங்க. அண்ட் ஸ்வீப்பிங் த கார்பெட், அந்த கார்பெட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கும் அந்த டீ தூள் யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒர்க் பேயிங் அட்டென்ஷன் டு சச் டீட்டெயில்ஸ் அஸ் வார்மிங் த பாட் அண்ட் யூஸிங் வாட்டர் தட் இஸ் ரியலி பாயிலிங், அதாவது தண்ணியெல்லாம் ஊற்றி தான் கொதிக்க வைக்கணும். ஸோ அஸ் டு மேக் குவைட் ஷுவர் ஆஃப் ரிங்கிங் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ரேஷன், அதாவது ஒருத்தர் கிடைக்கிற அந்த ரேஷனில் நல்லா ஒரு 20 cups டீ போட முடியும். குட் ஸ்ட்ராங் கப்ஸ் ஆஃப் டீ 2 ounces, ஒரு குறிப்பிட்ட அளவு 20 கப் அளவு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீ போட முடியும். ப்ராப்பர்லி ஹேண்டில் ஆட் டு பி ரெப்ரசன்ட், அதான் அவர் சொல்கிற நிறைய டீ போட்டு குடிக்கணும்னு நினைக்காதீங்க, சுகர் போட வேணாம் டீயில். நீங்கள் ஒரு 20 cups, அதாவது சொன்னார் இல்லையா, ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போதும், 20 டீ குடிக்கிறதுக்கு ஒரு டீ ஸ்ட்ராங்காக குடித்தாலே போதும்னு சொல்கிறார்.